படமுமே ஒரு விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்குது. கணவனே மனைவிய வெட்டி அவிச்சு வீட்டுல இருக்கிற ப்ரெஷர் குக்கர், நம்ம இட்லி பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ற ப்ரெஷர் குக்கர் இருக்குல்ல, அதுல மனைவிய வருஷ கணக்கா கூட வாழ்ந்த மனைவிய, 2 குழந்தைங்களை பெத்தெடுத்த மனைவிய, தன்னை லவ் பண்ற மனைவிய வீட்டுல ப்ரெஷர் குக்கர்ல வேக வச்சு காய போட்டு அம்மியில அரைச்சு மீனுக்கு தூக்கி போட்ட ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் தான் இன்னைக்கு மொத்த இந்தியாவே ஸ்தம்பிச்சு போக வச்சிருக்குது. பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ஆஸ்கிங் ஒன் கொஸ்டின், என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதான் எல்லார் மனசுலயும் இருக்கிற கொஸ்டின். பிகாஸ் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த ஒருத்தன் பண்ணியிருக்கான்னா அவன் எதனால பண்ணாங்கிறது தான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, பண்ணிட்டான், பட் ஏன் இதை பண்ணா, அப்படி என்ன உங்க மனைவி பண்ணிட்டாங்கிற ஒரு கேள்வி. அப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருஷ கணக்கா ஒன்னா இருக்காங்க. இன்ஃபேக்ட் 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க. அப்ப இத்தனை வருஷம் கல்யாணமாய் ஒன்னா இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல அப்படி என்ன பிரச்சனை வந்துட முடியும்? 2 குழந்தைங்க இருக்காங்க, அது ரொம்ப வெல் பிளான்டு, யதார்த்தமா கோவத்துல நடந்த விஷயம் இல்லை. குழந்தைங்களெல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணியிருக்கான்னா இதுக்கு ஒரு பலியாட ஒரு நாய் வேற இருந்திருக்கு. குருமூர்த்திக்கு ஏஜ் 45 கிட்ட அப்படிங்கிறாங்க. அண்ட் ஒய்ஃப்க்கு ஏஜ் ஆல்மோஸ்ட் 35. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு 10 வயசு வித்தியாசம் இருக்குது. 2 பேருமே ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் பேக் கல்யாணம் ஆயிடுச்சு. 13 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் இந்தியன் ஆர்மியில வேலை பார்த்துருக்காங்க. ஹீஸ் அன் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஓகேவா, எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்றப்ப எனக்கு உண்மையிலே புரியல. தேசத்தோட பாதுகாப்பே நம்பி அவங்க கிட்ட கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ், இதுக்கு முன்னாடி ஆர்மியில இருந்திருக்காங்க. அப்போ ஓகேவா, 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 பெண் குழந்தைங்களா இல்லை ஒரு பையன் பொண்ணான்னு தெரியல, பட் 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் வீட்டுல எப்பவுமே சண்டை வரும். இது புது விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணோட வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா இவங்க 2 பேருக்கு சண்டை வர்றது நார்மலான விஷயம் தான். எந்த வீட்டுலதான் சண்டை இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு இருந்தாங்கன்னா சண்டை வரும். பட் பிரச்சனை எப்போ ரொம்ப பெருசாகுதுன்னு பாத்தீங்கன்னா, கணவன் குருமூர்த்தி மாதவி மற்றவங்களை பாக்குறாங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சந்தேகிக்கிறாங்க. குருமூர்த்தி என்ன சந்தேகிக்கிறாங்க, மாதவி ஹேவிங் அஃபேர் அவுட் சைட் மேரேஜ் அவங்க அஃபேர் வச்சுக்கிட்டாங்க மற்றவங்களோட அப்படிங்கிறத குருமூர்த்தி சந்தேகிக்கிறாங்க. நிறைய சண்டைகள் வருது, இந்த பாயிண்ட் வந்துட்டு போகுது. அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் குருமூர்த்தி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இது சரிப்பட்டு வராது, மாதவியை கம்ப்ளீட்டா எரடிகேட் பண்ணிடணும், முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க குழந்தைங்க 2 பேரையுமே சங்கராந்தி டைம், பொங்கல், நம்ம ஊர்ல பொங்கல் மாதிரி அங்கே சங்கராந்தி ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல். அங்கேயும் அந்த டயத்துல குழந்தைங்கள இன்லாஸோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. சரி அங்க போய் இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஒய்ஃப் மட்டும் வீட்டில் தனியா இருக்கிற இந்த நேரத்துல ஒய்ஃபோட சண்டை வர்ற மாதிரி ஒரு இந்த மாதிரி சம்திங் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷியோர், பட் மோஸ்டா இந்த சிச்சுவேஷன்ல அதான் நடந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த யாரு என்ன அப்படின்னு அஃபேர் இருக்கா இல்லையாங்கிற சம் காம்ப்ளிகேஷன் ஹஸ் ஹேப்பன். அந்த சண்டை வர நேரத்துல இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, குருமூர்த்திங்கிறவங்க மாதவியோட தலையில ஸ்ட்ராங்கா இரும்ப வச்சு அடிச்சு அங்கேயே கொன்னாச்சு.